வணக்கம். இந்த வீடியோல பைரவசாமியுடைய வரலாறை பத்தி நம்ம பார்க்க போறோம். எப்படி தமிழ்நாட்டில் பிள்ளையார் சிலையே இல்லாத கோவில்களே இல்லை என்று நாம் சொல்கின்றோமோ, அதே போன்று வட இந்தியாவிலே இந்த பைரவசாமியுடைய சிலைகள் இல்லாத கோவிலே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே அங்கே மிகவும் பிரசித்தி பெற்றவர். நம்மூர் கோவில்களிலும் பல கோவில்களில் இப்போது பைரவர் நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த பைரவர் சிவனுடைய 64 அம்சங்களை தாங்கிய ஒருவராக இருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. சிவபெருமானுடைய மிகவும் கோபக்கார அம்சமாக இந்த பைரவ சுவாமி திகழ்கின்றார். இவருடைய வாகனமாக நாய் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். தன்னுடைய பூநூலாக ஒரு நாகப்பாம்பையே அவர் தரித்துள்ளார். அவருடைய உடலிலே வேறு எந்த உடையையும் அவர் அணிந்திருப்பதில்லை. நிர்வாண ரூபமாகவே காட்சியளிக்கின்றார். இவருடைய ஆயுதம் என்று பார்க்கும்போது பாசக்கயிறு, அங்குசம் போன்றவற்றை தன்னுடைய ஆயுதமாக கொண்டுள்ளார். இந்த பைரவசாமியானவர் சனி பகவானுக்கே குருவாக விளங்கியவர் என்று சொல்லப்படுது. இப்போது இந்த சனி பயிற்சியின் போது சனி பகவானுக்கு பரிகாரம் செலுத்துவதற்காக, சனியினுடைய பார்வையிலிருந்து நாம் நிவர்த்தி பெறுவதற்காக அவரை பூஜித்துக் கொண்டிருக்கின்றோம், வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த சனி பகவானுக்கே குருவாக விளங்குகின்ற இந்த பைரவரை நாம் வழிபடும் போது சனி திசையினால் நமக்கு நடக்க இருக்கின்ற தீய பலன்கள் எல்லாம் நல்ல பலன்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். இந்த பைரவமூர்த்தி சனி பகவானுக்கு மட்டும் குருவாக இல்லை, 12 ராசிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய திறனுடையவராக இருக்கின்றார். 8 திசைகளையும் கட்டுப்படுத்துகின்றார், பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்துகின்றார், நவ கிரகங்களையும் கட்டுப்படுத்துகின்றார். இப்படி எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த அதிகாரமானது பைரவசாமிக்கு இருக்கின்றது. இந்த அண்ட சராசரமே இயங்குவதற்கான அத்தனையையும் அவர் கட்டுப்படுத்துவதைப் போல காலத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய திறமை உடையவராக இருக்கின்றார். அதனாலேயே இவர் கால பைரவர் என்று அழைக்கப்படுகின்றார். சரி, இந்த பைரவர் சுவாமி தோன்றிய கதையை பத்தி முதல்ல பார்க்கலாம். சிவனுடைய ஒரு அம்சமாகத்தான் இந்த பைரவ சுவாமி தோன்றினார்னு சொன்னேன். ஆனால் ஏன் இந்த பைரவ சுவாமியை தன்னுடைய கோபக்கார உருவமாக சிவபெருமான் தோற்றுவிக்க வேண்டும் நம்ம பார்க்கலாம். பரம்பொருளான சிவபெருமானுக்கு 5 தலைகள் இருக்கும். அதே போன்றே முற்காலத்திலே இப்போது நான்முகனாக இருக்கின்ற பிரம்மதேவருக்கும் 5 தலைகள் இருக்கின்றது. 4 திசைகளை பார்த்து 4 தலைகள், ஆகாயத்தை பார்த்தபடி ஒரு தலை, மொத்தம் 5 தலைகள் இருந்திருக்கின்றது. ஒரு முறை பிரம்மதேவர் தன்னுடைய 5 தலைகளை தாங்கிக் கொண்டு கைலாயத்திற்கு வரும்போது பார்வதி தேவி தூரத்தில் இருந்தே தன்னுடைய கணவர் சிவபெருமான் தான் 5 தலைகளோடு கைலாயத்தில் பிரவேசிக்கின்றார் என்று நினைத்து அவர் தூரத்தில் வரும்போதே அவரை சரியாக கவனிக்காமல் சிவபெருமானுடைய பாதங்களில் விழுந்து வணங்குவதாக நினைத்துக் கொண்டு பிரம்மதேவரை வணங்கி விடுகின்றார்கள். இதனால் பிரம்மதேவருக்கு ஒரே அகங்காரமாகி விடுகின்றது. ஆதிபராசக்தியினுடைய வடிவமாக இருக்கின்ற பார்வதி தேவியே நமக்கு கட்டுப்பட்டவள், நம்முடைய காலிலே விழுந்து வணங்கிவிட்டாள் என்று மிகவும் ஏளனமாக சிரித்துக் கொண்டு போய்விடுகின்றார். இந்த செய்தியை பார்வதி தேவி மிகுந்த துக்கத்தோடும் ஆங்காரத்தோடும் சிவபெருமானிடம் கூறுகின்றார். இந்த நிகழ்வு ஒருபுறம் இருக்கும் போது ஒரு முறை மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மதேவருக்கும் இந்த உலகத்தின் பரம்பொருள் யார், இந்த உலகத்தையே சிருஷ்டித்தது யார் என்ற ஒரு போட்டி வருகின்றது. அப்போது பிரம்மதேவர், என்னால் தான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களும் படைக்கப்பட்டன, அதனால் நான் தான் பிரம்ம சிருஷ்டி, நான் தான் பரம்பொருள், நான் தான் பரபிரம்மம் என்று கூறுகின்றார். ஆனால் மகாவிஷ்ணுவோ அதை ஒத்துக்கொள்ள மறுக்கின்றார். அவரால் தான் இந்த அண்டசராசரங்கள் எல்லாம் படைக்கப்பட்டன, அதனால் தானே இந்த உலகத்தின் பரபிரம்மம் என்று இவர்களுக்குள் போட்டி வருகின்றது. இப்படி இவர்களுக்குள் சண்டை நடப்பதை தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியமாக இருக்கின்ற முக்கியமான வேதமாக இருக்கின்ற பிரணவ வேதத்திடம் கேட்கும் போது அதனிடம் இருந்து சரியான பதில் கிடைக்கும் என்று நம்புகின்றார்கள். அதன்படியே பிரணவ வேதத்திடம் யார் பரம்பொருள் என்று கேட்கும் போது இந்த உலகத்தினுடைய பரம்பொருள் சிவபெருமானே, நீங்கள் இருவரும் அல்ல என்று கூறிவிடுகின்றது. இதனை மகாவிஷ்ணு ஏற்றுக்கொண்டாலும் பிரம்மதேவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார். அதனால் பிரம்மதேவர் சிவபெருமானை பற்றி மிகவும் இகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே அந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒளி பிரவாகமாக சிவபெருமான் தோன்றுகின்றார். அப்படி தோன்றியவுடன் அனைவரும் அதிசயித்து பார்க்கின்றார்கள். அந்த மிகப்பெரிய ஒளி வெள்ளமானது ஒரு சிறு குழந்தையாக அந்த இடத்திலே மாறி அழத் தொடங்கி விடுகின்றது. இதனை பார்த்தவுடன் பிரம்மதேவர், ஏ குழந்தையே, நீ ஏன் அழுகின்றாய், அழாதே, இந்த உலகத்தினுடைய பரபிரமமான நான் உன்னை எதுவும் செய்துவிட மாட்டேன், நீ கவலைப்படாதே என்று கூறுகின்றார்.
அப்படி பிரம்மதேவரனுடைய ஆணவத்தை பார்த்த அடுத்த நொடியே அந்த குழந்தையானது சிறிது சிறிதாக வளர்ந்து மிகப்பெரிய காலபைரவராக காட்சியளிக்கின்றது. அதை பார்த்து சிறிதே அசந்து போன பிரம்மதேவர், இவ்வளவு உயரமாக காலங்களை எல்லாம் தாண்டி நீ நிற்பதினால் உன்னை நான் காலத்திற்கு அதிபதியாக நியமிக்கின்றேன் என்று கூறுகின்றார். இன்னும் பிரம்மதேவருக்கு உண்மை புரியவில்லையே, தன்னுடைய சக்தி தெரியவில்லையே என்று எண்ணி சிவபெருமான் அவருடைய அகந்தையை நீக்கும்படியாக அவரிடமிருந்த 5 தலைகளில் வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு தலையை கிள்ளி எறிந்து விடுகின்றார். அதற்கு பிறகு பிரம்மதேவர் சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்கவே அவரை மன்னித்து விடுகின்றார் பைரவதேவர். ஆனாலும் பிரம்மதேவருடைய ஒரு தலையை அவர் கிள்ளியதால் பைரவதேவருக்கு பிரம்மகத்தி தோஷமானது பிடித்து விடுகின்றது. சிவபெருமான் தன்னுடைய அம்சமான பைரவதேவரிடம் கூறுகின்றார், இந்த தோஷத்தில் இருந்து நீ விலகுவதற்காக 3 உலகத்திற்கும் சென்று பிச்சை வாங்கி இறுதியாக காசியை சென்றடைவாய், அப்போதுதான் இந்த தோஷம் உனக்கு நீங்கும் என்று கூறப்படுகின்றது. அவ்வாறு பைரவதேவர் கிள்ளிய அந்த தலையானது அவருடைய கைகளிலேயே ஒட்டி கொண்டு விடுகின்றது. அதனை பைரவதேவரால் தூக்கி எறிய முடியவில்லை. இப்படியாக 3 உலகத்திற்கும் சென்று பிச்சை எடுப்பதற்காக அவர் புறப்படுகின்றார். அப்போது சிவபெருமான் ரத்தம் கக்கி கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணினை பைரவதேவருக்கு காட்டுகின்றார். நீ காசியை சென்று அடையும் வரை இந்த பெண் உன்னை துரத்தி கொண்டே இருப்பாள், இவளுக்கு பயந்து நீ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், காசிக்கு சென்றால் இவள் உன்னை தொடர்வதை நிறுத்தி விடுவாள் என்று கூறுகின்றார். பைரவதேவரும் பிரம்மதேவருடைய அந்த தலையை தன்னுடைய கையில் ஒட்டியவாறு அனைத்து உலகங்களுக்கும் பிச்சை எடுக்க சென்று கொண்டே இருக்கின்றார். காலப்போக்கிலே அவருடைய கையிலே ஒட்டியிருந்த பிரம்மதேவருடைய தலையானது சதைகள் எல்லாம் நீங்கி போய் ஒரு எலும்பு கூடாகவும் அவருடைய கையிலே ஒட்டி கொண்டே இருக்கின்றது. இறுதியாக காசியை அடைந்தவுடன் பைரவதேவருடைய கையில் இருந்த அந்த திருவோட்டிலே அன்னபூரணி தேவியானவள் சாதத்தை பிச்சையாக எடுகின்றாள். அதை வாங்கி உண்டவுடன் பைரவதேவருடைய கையில் ஒட்டி கொண்டிருந்த அந்த மண்டை ஓடானது கீழே விழுகின்றது. அங்கே காலபைரவ மூர்த்தியாக அவர் காட்சியளிக்க தொடங்குகின்றார். அதோடு பைரவதேவருடைய பிரம்மகத்தி தோஷமும் அவரிடம் இருந்து நீங்கி போகின்றது. இதுதான் பைரவதேவரை பற்றி பிரதானமாக கூறப்படக்கூடிய ஒரு கதை. ஆனால் பைரவதேவருடைய பிறப்பை பற்றி பல கதைகள் கூறப்படுகின்றன. அதற்கு காரணம் என்னவென்றால், சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய பைரவர் 8 பைரவர்களாக பிரிந்தார் என்றும் அதற்கு பிறகு 64 பைரவர்களாக தோன்றினார் என்றும் கூறப்படுகின்றது. ஏன் இத்தனை பைரவர்கள் உருவெடுத்தார்கள் என்று பார்க்கும்போது, சக்தி பீடங்களுடைய காவல்காரர்களாக இந்த பைரவர்களை எல்லாம் சிவபெருமான் நியமித்தார் சொல்லப்படுது. சக்தி பீடங்கள்னா என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு முறை பார்வதி தேவியானவர் இந்த பூலோகத்திலே தாக்சாயினியாக பிறந்திருந்த போது இந்த பூலோகத்திலே தேவிக்கு தந்தையாக இருந்த தக்ஷன் சிவபெருமானை தேவி மணந்து கொள்வதை மறுக்கின்றார். ஆனாலும் தேவி விடாப்பிடியாக சிவபெருமான் மீது காதல் கொண்டு அவரை மணந்ததற்காக தக்ஷன் சிவபெருமானையும் தாக்சாயினியையும் அவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அவன் ஏற்படுத்தி இருந்த ஒரு மிகப்பெரிய யாகத்திற்கு அத்தனை தேவர்களையும் அழைத்துவிட்டு இவர்கள் இருவரை மட்டும் அழைக்க மறுக்கின்றான். இதனால் கோபம் கொண்டு தாக்சாயினி அந்த யாகத்திலே போய் விழுந்து இறந்து விடுகின்றாள். அந்த யாகத்திலே இறந்து போன தன்னுடைய மனைவியை தன்னுடைய தோள்களின் மீது தூக்கி கொண்டு அவளுடைய பூத உடலை இந்த பூமி எங்கும் உக்ரதாண்டவமாக ஆடிக்கொண்டிருக்கின்றார் சிவபெருமான். இப்படியாக உக்ரதாண்டவம் நிகழ்ந்து கொண்டிருந்தால் இந்த பூலோகமே இல்லாமல் போய்விடும் என்பதற்காக மகாவிஷ்ணு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால் சிவபெருமானுடைய தோள்களில் தாங்கி இருந்த இறந்து போன தேவியினுடைய உடலை ஆங்காங்கே வெட்டி எறிகின்றார். அப்படி தேவியினுடைய உடல் பாகங்கள் விழுந்த அத்தனை இடங்களும் சக்தி பீடங்களாக உருவானது என்று கூறப்படுகின்றது. அந்த சக்தி பீடங்களிலே காவல் தெய்வமாக இந்த பைரவரை சிவபெருமான் நிறுத்தினார் என்று கூறப்படுகின்றது. இதே போன்று இன்னொரு கதையிலே சிவபெருமானிடம் அந்தகாசுரன் என்கின்ற அசுரன் ஒரு மிகப்பெரிய வரத்தை வாங்கிக் கொள்கின்றான். அதனால் அத்தனை உலகங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய திறமையானது அவனுக்கு கிடைத்து விடுகின்றது. அதன் பேரிலே தேவர்களுடைய சொர்க்கத்தை அபகரித்துக் கொண்டு தேவர்களை எல்லோரும் பெண் உருவம் எடுத்து அவனுக்கு சாமரம் வீச வைத்தான் என்று கூறப்படுகின்றது. அதனால் அவனை அழிப்பதற்காக சிவபெருமானே இந்த பைரவர் அவதாரம் எடுத்து அவனை கொன்றொழித்தார் சொல்லப்படுது. இப்படியாக 64 பைரவர்களை பார்க்கும் போது ஒவ்வொரு பைரவர்கள் தோன்றியதற்கும் பலவிதமான கதைகள் கூறப்படுகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்